வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐ எம் டாக்டர்.ajitha Dhanalakshmi. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏன் வருது, வீட்டிலையே என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி குழந்தைகளை ஃபீவர் இருக்கும்போது பார்த்துக்கணும், எந்த மருந்து கொடுக்கலாம், என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ச்சல் வர்றது ஒரு இயற்கையான பாதுகாப்பான விஷயந்தான். பாடியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பிரெயின் நமக்கு தெரியப்படுத்துது. நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். 99லேருந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் காய்ச்சல் இருந்தது அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். எப்போ பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 டிகிரிக்கு மேலே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான ஃபீவர் இருக்குது, குழந்தை தூங்க மாட்டுக்காங்க, ரொம்ப பயப்படுறாங்க, மூச்சு விட சிரமமாக இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, டயேரியா, ரேஷஸ் இருக்குது, 4 நாளுக்கு மேலே மருந்து கொடுத்தும் ஃபீவர் குறையலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டணும். என்னென்ன ரீசன்னால் ஃபீவர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரீசன் இருக்குது. பொதுவாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால, வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸ்போஷர் ஆகிறனால, காதில், டான்சிலில், லங்கில் இன்ஃபெக்ஷன் ஆணுச்சு அப்படின்னா ஃபீவர் வரும். அது மட்டும் இல்லாமல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது, இன்ஜுரி ஆயிருந்தது, வேக்சின் போட்டிருக்காங்க, டியூபர்குலோசிஸ் இருக்குது. முக்கியமாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லாம் இன்ஃபெக்ஷன் ஆன குழந்தைங்களோட விளையாடும் போது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். இது மாதிரி கண்டிஷனில் ஃபீவர் வரும். குழந்தை பிறந்து 3 மாதத்துக்கு உள்ள கண்டிப்பாக ஃபீவர் வரக்கூடாது. குழந்தை ஓரளவு சுமாராக சாப்பிட்றாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க, விளையாடுறாங்க, யூரின் மோஷன்லாம் நல்லா நார்மலாக போகிறாங்க, வாட்டர் நிறையா குடிக்கிறாங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஃபீவர் இருக்கும்போது ஃபுட்டை எப்போதுமே நம்ம குழந்தைங்களுக்கு திணிக்கக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபீவர் இருக்கும்போது பசியின்மை ஏற்படும், அதனால அவங்க கம்மியாக சாப்பிட்றாங்க. குழந்தை சாப்பிடல, அவங்களுக்கு எப்படி எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அவங்களோட பாடியில் இருக்கிற கொழுப்புகள்லாம் கரைஞ்சி அவங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். பெரும்பாலும் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, ஹைட்ரேஷனை மட்டும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். டீஹைட்ரேஷன் ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கும், ஐவி ஃப்ளூயிட்ஸ் அது மாதிரிலாம் போட வேண்டியது இருக்கும். அதனால் ஹைட்ரேஷன் எப்போதுமே குழந்தைங்களுக்கு ஃபீவர் அப்போ கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஃபீவரில் இருந்து ரெக்கவரி ஆனதும் அவங்க நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதுமே நம்ம கையை வச்சு தொட்டு பார்த்து டெம்பரேச்சரை அளவிடக்கூடாது, தெர்மாமீட்டரை வச்சு தான் கண்டிப்பாக மெஷர் பண்ணணும். நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரலில், ஆக்சிலால், ரெக்டமில் நம்ம டெம்பரேச்சரை செக் பண்ணலாம். எதனால் குழந்தைகளுக்கு ஃபீவர் இருக்கும்போது தலைப்பகுதி, நெச்சு பகுதியில் மட்டும் அதிகமாக சூடாக இருக்குது அப்படிங்கிற டவுட் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன், பிளட் சப்ளை கால் பகுதியை விட தலைப்பகுதிக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் தலைப்பகுதியில் அதிகமாக ஹீட் இருக்குது. ஃபீவர் குழந்தைகளுக்கு அதிகமாகுனா ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதுமே நம்ம அதிகமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக விடக்கூடாது. காய்ச்சல் மருந்து உடனடியாக கொடுக்கணும். பேராசிட்டமால் மருந்து மட்டுமே போதுமானது. குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கும்போது ஊசி போடலாமா அப்படின்னா, இன்ஜெக்ஷன் பேராசிட்டமால் ரொம்ப ஆயிலியான இன்ஜெக்ஷன், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு காய்ச்சலுக்கு இன்ஜெக்ஷன் போடுறத ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். டெபிட் ஸ்பஞ்சிங் கொடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். வாட்டரை நல்லா சூடு பண்ணி அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு க்ளீன் டவலை வச்சு நெச்சி பகுதி, கை, கால், அக்குள், தொடைப்பகுதியில் நம்ம தொடச்சி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெபிட் ஸ்பஞ்சிங் கம்ஃபர்டபுளாக பேபி ஃபீல் பண்ணால் மட்டும் செய்யுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. குளிர் நடுக்கம் வந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய கிளாத் போடுறது, கம்பளி போடுறது இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்கள காற்றோட்டமான இடத்துல வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டரில் நிறைய வெரைட்டி இருக்குது. மெர்க்குரி தெர்மாமீட்டர், டிஜிட்டல் தெர்மாமீட்டர், இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் மெர்க்குரி தெர்மாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மெர்க்குரி இருக்கும். இது கிளாஸால் மேடப் ஆகிருக்கும். இது கீழே விழுந்தது அப்படின்னா பிரேக் ஆகி மெர்க்குரி பாய்சனிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பெட்டர் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 வயசுக்கு கீழே உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஆக்சிலால் நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம்.
above 5 years அப்படின்னா நம்ம ஓரல்லையே டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். ஆக்சிலால் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேலே வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. குழந்தைங்க டீஹைட்ரேஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா தலைவலி, பாடி பெயின், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறது, இரிட்டேஷன் இதெல்லாம் அதிகமாகும். அதனால் எப்போதுமே லிக்விட் ஐட்டம் நிறைய கொடுக்கணும். நீங்களாகவே ஆன்டிபயோட்டிக்ஸோ ஆன்டிவைரல் மெடிசனோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஃபீவர் வந்தது, அவங்களுக்கு ஒரு டைம் டாக்டர் மெடிசன் கொடுத்தாங்க அப்படின்னா அதே மெடிசனை வேறு குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரு டைம் ஓப்பன் பண்ண மெடிசனை 1 மந்த்து கழித்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. 1 மந்த்துக்குள்ளே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சா கொடுக்கலாம். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பேராசிட்டமாலை தாராளமாக கொடுக்கலாம். தலை சூடாக இருந்தால் மூளை காய்ச்சலா அப்படிங்கிற டவுட் இருக்கும். மூளை காய்ச்சலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த பகுதி சூடாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம மூளை காய்ச்சல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபீவர் இருந்தால் ஏசியில் படுக்க வைக்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ரொம்ப கம்மியான 16லேருந்து 17 டிகிரி அந்த டெம்பரேச்சரில் வைக்கும்போது குளிர் நடுக்கம் வரும். மிதமான கூலிங்கில் வச்சுக்கலாம், அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. ஏசி யூஸ் பண்ணுறதுனால தப்பு இல்லை, ரொம்ப குறைவான டெம்பரேச்சரில் வைக்க வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஏசி போடுறாங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை. ஃபீவர் இருந்தால் குளிக்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். தலைக்கு குளிக்க வேண்டாம், ரொம்ப குளிர் நடுக்கம் இருந்தால் குளிக்க வேண்டாம். குழந்தைகளோட பாடியை தொடச்சி எடுத்தாலே போதுமானது. பழங்கள் சாப்பிட்லாமா, ஃபீவர் இருக்கும்போது பழங்கள் சாப்பிட்லாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஐட்டம்ஸ் தான். ஃப்ரூட்ஸு நோயை ஏற்படுத்துகிற ஐட்டம்ஸ் கிடையாது, அதனால் தாராளமாக பழங்கள் சாப்பிட்லாம். எல்லா ஃபீவருக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நீங்களாகவே எந்த பிளட் டெஸ்ட்டும் எடுக்க வேண்டாம். ஃபீவர் வந்த உடனே பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் என்ன இன்ஃபெக்ஷன்னு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. நார்மல் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு 2 to 3 days ஆகும். எல்லா ஃபீவருக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டாம். ஃபீவர் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு, ஏதாவது முக்கியமான அபாய அறிகுறிகள் இருந்தால் உடனே டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். வேக்சின் போட்டால் கண்டிப்பாக பேராசிரப் கொடுக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். வேக்சின் போட்டால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெயின் இருக்கும், மைல்டாக ஃபீவர் வரும். பேராசிரப்பு 2 days கொடுத்தோம் அப்படின்னா தப்பு இல்லை, பெயின் ரெடியூஸ் ஆகும், குழந்தைங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. சீல் ஓப்பன் பண்ண மருந்து மறுபடியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீல் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த மருந்துக்கு எக்ஸ்பயர் டேட் பொருந்தும். சீல் ஓப்பன் பண்ணிட்டா காற்று மூலமாகவோ நம்மளோட கைகள் மூலமாகவோ வைரஸ், பாக்டீரியா எல்லாமே உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. இதனால் மருந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அதோட வீரியத்தன்மை குறைஞ்சிரும், அது வேலையும் செய்யாது, சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாகும். எக்ஸ்பயர்டு ஆகின மருந்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்னி, பிரெயின் இதெல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகும். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா 5 to 7 days யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க. காஃப் சிரப்பு, பேரா சிரப்பு இதெல்லாம் 1 month வரைக்கும் நீங்கள் க்ளீனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீவர் இருக்கும்போது முக்கியமாக பேரண்ட்ஸ் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேஞ்சர் சைன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு மேலே அதிகமாக காய்ச்சல் இருந்தாலோ, அதோடு சேர்த்து வாமிட்டிங், டயேரியா, குளிர் நடுக்கம், ரொம்ப டயர்டாக ஆக்டிவாக இல்லாமல் டல்லாக இருந்தாலோ, புவர் ஓரல் இன்டேக் எடுத்துக்கிட்டாலோ, ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்தாலோ, யூரின் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ, அப்நார்மல் பாடி மூமெண்ட் இருந்தாலோ, மூச்சு திணறல், குழந்தைக்கு ஹெட்டேக்கு, நெக்கு ஸ்டிஃப்னஸ், குழந்தையோட தலை திரும்ப முடியல அப்படின்னாலோ, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாலோ, எப்போதும் படுத்துக்கிட்டே இருக்காங்க, பேரா மருந்தும் கொடுத்து குறையல அப்படின்னாலும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். ஃபீவர் இருக்கும்போது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரத சத்து நிறைந்த உணவை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன விருப்பமான ஃபுட்டோ அதை கொடுக்கலாம், விருப்பமான டேஸ்ட்டில் எதுவோ அதை கொடுக்கலாம். உணவு கட்டுப்பாடு எதுவுமே ஃபீவரில் இருக்க வேண்டாம். தாய்ப்பால் தாராளமாக கொடுக்கலாம். மில்க்கு, ஜூஸு, இளநீர், முட்டை, பயிறு வகைகள் இது மாதிரி புரோட்டீன் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். புரோட்டீன் நிறைந்த உணவுப் பொருட்களை கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி குழந்தைங்க சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆயிடுவாங்க. ரொம்ப ஹெவியாகவும் அதுக்காக கொடுக்கக்கூடாது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவுப் பொருட்களை கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ.